Hey guys, welcome back to the channel Master Trades. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நெக்ஸ்ட் வீக்குக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஓரளவு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான். இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டாக் தான் ஏசிசி பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் செக்டரில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா சிமெண்ட் செக்டரில் இருக்கிற ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போது டெக்னிக்கல் வைஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டுட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஏசிசியோட 4 hour சார்ட். அண்ட் இதில் உங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருக்கும், மேலேருந்து ஒரு ட்ரெயின் வராங்க, கீழேருந்து ஒரு ட்ரெயின் வராங்க. அதுக்குள்ளே தான் ரொம்ப நாளாக சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கணும் நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட எட்ஜில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கான மார்க்கெட்டில் ப்ராபப்ளி அதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சப்போஸ் ட்ரையாங்கிள் பேட்டர்னா உங்களுக்கு அப்சைடில் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் தாராளமாக அதில் பை பொசிஷன்ஸ் எடுக்கலாம். கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் லெவலில் எங்கே பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு ஏசிசி 4 hour சார்ட்டில் 2226க்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி சஸ்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்துட்டு பை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைட் மட்டும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த ஏசிசியோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அரௌண்ட் வந்துட்டு 2168 இருக்குது. அண்ட் ஏசிசியோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 2273 இருக்கும். அதை கட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 2312 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 2356 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் ஃபண்டமெண்டல் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு நான் சொன்ன லெவலான 2226க்கு மேலே உங்களுக்கு பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம். அண்ட் நம்ம இன்றைக்கி செகண்டாக பார்க்க போகிற ஸ்டாக் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபார்மா ஆர் அரபிந்தோ ஃபார்மா அப்படின்னு சொல்லலாம். ஃபார்மா செக்டரில் இருக்கிற ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமாக அரபிந்தோ ஃபார்மாவும் சொல்லலாம். அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா லோவர் சைடில் ஒரு சேனல் பட்டன் மாதிரி போட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 6 months பார்த்தீங்கன்னா அந்த லோவர் சைட் சேனல் பட்டன் கூட தான் சஸ்டெயின் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சேனல் பட்டனில் டவுன் சைடில் வர அந்த ஒரு லைன் பக்கத்தில் வந்துட்டு ரொம்பவே சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா திருப்பி மேலே இருக்கிற அந்த ஒரு ட்ரெண்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் ஃபண்டமெண்டல் வைஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேடான ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 yearல ரொம்ப பெரிய ஃபால் வந்துட்டு அரபிந்தோ ஃபார்மாலேருந்து பார்க்க முடிஞ்சு. ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூமுலேஷன் ரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். சப்போஸ் வந்துட்டு இந்த ஒரு சேனல் பட்டனில் இங்கேருந்து உங்களுக்கு அப்சைட் மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் வந்துட்டு அரபிந்தோ ஃபார்மா 560க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு 1 hour சார்ட்டில் 560க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். அண்ட் இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் 514ல் இருக்குது. அண்ட் இதோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் 604ல் இருக்குது. அண்ட் அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 625 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம இன்றைக்கி தேர்டாக பார்க்க போகிற ஸ்டாக் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா GRM இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது பார்த்தீங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு லோவர் சைட் விச் பேட்டர்ன் போட்டிருக்காங்க. அந்த விச் பேட்டர்னுக்குள்ளவே ரொம்ப நாளாக வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விச் பேட்டர்னை எந்த சைடில் பிரேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த GRM இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம நேத்திக்கான மார்க்கெட்டில் வந்துட்டு ஃப்ரைடேக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் அப்சைடில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ சேஃப்டியான விஷயம் கிடையாது. ஒன்ஸ் வந்துட்டு இப்போ பிரேக் அவுட் பண்ண கேண்டிலோட ஹையை மண்டேக்கான மார்க்கெட்டில் உங்களுக்கு பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து ட்ரேட் எடுக்கிறது இனிமேல் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அந்த பிரேக் அவுட் எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு 38.20 கிட்ட வருது. ஸோ வந்துட்டு GRM இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டே டைம் ஃப்ரேமில் 38.20க்கு மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தாராளமாக அதுலேருந்து ஒரு பை சைடு கொண்டு போயிட்டு ஒரு 4 to 5 points பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த GRM இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அரௌண்ட் வந்துட்டு 35.50ல் இருக்குது. அண்ட் இதோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 41.10ல் இருக்குது. அண்ட் அது பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 44.10 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம இன்றைக்கி ஃபோர்த்தாக பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்கிற ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேங்க் நிஃப்டியில் இருக்கிற ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடர்ஸ் அப்படின்னு இவங்களை வந்துட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் லாஸ்ட் ஒரு 2 days நல்ல ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுத்துட்ருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கும் நல்ல ஒரு அப்சைட் மொமெண்டம் போகிறதுக்கான பொட்டன்ஷியல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் மட்டுமே இல்லை, ICICI பேங்க்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு சார்ட் பேட்டர்ன் போட்டிருக்காங்க. அண்ட் கோட்டாக்கும் நல்ல ஒரு சார்ட் பேட்டர்ன் போட்டிருக்காங்க.
ஸோ அதில் பார்க்கணும் இந்த பேங்க் நிஃப்டி மொமெண்டத்தில் இருக்கிறதுலே கம்மியான மொமெண்டம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் தான். ஸோ இதுக்கான பொட்டன்ஷியல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீக்கில். அண்ட் இதோட டெக்னிக்கல் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீக்லி சப்போர்ட் இருக்குது. வீக்லி சப்போர்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைட் மொமெண்டம் போகிறதுக்கான ரொம்பவே அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி சப்போர்ட் கிட்ட தான் திருப்பி கீழே வந்தாங்க. கீழே வந்துட்டு அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைட் மொமெண்டமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேம் வந்துட்டு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கணும் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னோட நெக்லைனையும் பிரேக் பண்ணி சஸ்டைன் பண்ணிட்டாங்க. வந்துட்டு போன வீக்லேயே சஸ்டைன் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே மேலே வந்துட்டு ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் போன வீக்கில் இது ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் பையிங் லெவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு 700க்கு மேலே போனாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரேஞ்சு கிட்ட வந்துட்டு பை பண்ணலாம். ஏன்னா அங்கே தான் வந்துட்டு இந்த கேப்பை ஃபில் ஆகுது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அப்சைட் மொமெண்டம் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் 700 அப்படிங்கிறத நான் பையிங் லெவலாக கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா உங்களுக்கு 660 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா ஆக்சிஸ் பேங்கோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 722 இருக்கும். அதை கட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 740 அண்ட் அதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா 780 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்டு இன்றைக்கி நம்ம 5th பார்க்க போகிற கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா ஜூபிலண்ட் ஃபுட். FMCG செக்டரில் ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமாக ஜூபிலண்ட் ஃபுட்டை சொல்லலாம். அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டைம் ஃப்ரேமில் அழகான ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் போட்டிருக்காங்க. அந்த டபுள் பாட்டம் பேட்டர்னை நெக்லைனையும் பிரேக் பண்ணி சஸ்டைனும் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஜூபிலண்ட் ஃபுட்டை வாங்கணும் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறதுனால பை பண்ணலாம். வந்துட்டு நீங்கள் இன்னொரு கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு தெளிவாக பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட பையிங் லெவல் வந்துட்டு 520 இருக்கும். அப்கமிங் வீக்ஸில் ஜூபிலண்ட் ஃபுட் வந்துட்டு 520க்கு மேலே சஸ்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் தாராளமாக ஜூபிலண்ட் ஃபுட்டில் கால் ஆப்ஷன் சைடில் போவேன். வந்துட்டு பை பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்கில் பொசிஷன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி ஜூபிலண்ட் ஃபுட்டோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அரௌண்ட் வந்துட்டு 490 வருது. அண்ட் இதோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 535 ஒன்று இருக்குது. அண்ட் அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 550 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சப்போஸ் நம்மளோட கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாட்ஸ்அப் நம்பரும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி upstox ஆர் ஏஞ்சல் ப்ரோக்கிங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட கோர்ஸ்லேருந்து சில பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். மறக்காமல் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.